Day 6 of starting AI marketing SaaS in Canada. கைஸ், நம்ம கனடாவில் ஏஐ மார்க்கெட்டிங் சாஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணினதில் 6வது வீடியோ தான் இது. முதல்ல 5 வீடியோ பார்க்கலன்னு சொன்னால் கீழே பிளேலிஸ்ட் இருக்கு, பிளேலிஸ்ட்டை டேக் பண்ணுறேன். அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் 1 2 3 4 சொல்லி மற்ற 5 வீடியோஸையும் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ கொஞ்சம் காலமாக வீடியோ போடலை, லைக் 2-3 வீக்ஸாக வீடியோ போடலை. என்ன காரணம்னு சொன்னால் கொஞ்சம் அசைன்மெண்ட் அது இதுன்னு சொல்லி மற்ற ஒர்க்கில் பிஸி ஆகிட்டேன். இது சம்மந்தமாக தான் வீடியோ போடல, பட் நம்ம கிரிப்டோ கரன்சி ரிலேட்டடாக கண்டினியூஸாக எவ்ரி டே 1 வீடியோ நான் போட்டு தான் இருக்கிறேன். ஸோ ஒரு அப்டேட் உண்டு. ஸோ நம்ம ஏஐ மார்க்கெட்டிங் சாஸ் சம்மந்தமாக. ஸோ நம்ம ஏஐ மார்க்கெட்டிங் சாஸுக்கு நம்ம பாவிக்கிற அந்த டூலை பற்றி ஒரு ஃபுல் பிளாக் ஆர்டிக்கல் வந்து எழுதியிருக்கிறேன். ஸோ அந்த பிளாக் ஆர்டிக்கலை நம்மளோட வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறேன். அந்த பிளாக் ஆர்டிக்கலில் அந்த டூல் என்ன, அந்த டூல் யாருக்கெல்லாம் தேவைப்படும், அந்த டூலை பாவிக்கிறதால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அந்த டூலை பாவிச்சு என்னென்ன விஷயமெல்லாம் செய்யலாம்னு சொல்லி, ப்ளஸ் அந்த டூலை பாவிச்சாக்கள டெஸ்டிமோனி அது இதுன்னு சொல்லி ஃபுல் இன்டெப்த் அந்த பிளாக்கை ஒரு ஆள் வாசிப்பேன்னு சொன்னால் அவருக்கு அந்த ஏஐ மார்க்கெட்டிங் டூலை பற்றின ஃபுல் 100% நாலேஜ் வந்து அவர் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது அந்த மார்க்கெட்டிங் டூல் எப்படி ஒர்க் ஆகுன்னு சொல்லி அந்த டெமோ வீடியோ ஒன்றும், ஸ்மால் டெமோ வீடியோ ஒன்றும் நான் அந்த பிளாக்ல அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த டூல் யாருக்கு பெஸ்ட்டாக ஒர்க் ஆகும்னு சொன்னால் பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ரன் பண்ணுற எல்லாருக்குமே பொருந்தும். உதாரணத்துக்கு பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் இல்லாட்டி அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் இருப்பாங்க தானே, அதாவது அவங்க நான் வேறு கிளைண்ட்ஸ்கிட்ட போய் நாங்கள் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் செஞ்சு தரோம்னு சொல்லி போட்டு அவங்க கிளைண்ட்ஸ்கிட்ட பணத்தை வாங்கி, அதாவது சர்வீஸுக்கு ஒரு பணம் ப்ளஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸுக்குரிய பணத்தை அவங்க கொடுப்பாங்க கிளைண்ட்ஸ். அவங்க கொடுக்குற சர்வீஸுக்கு ஒரு பணத்தை வாங்கிட்டு அந்த பர்டிகுலர் கம்பெனிகிட்ட பிஸ்னஸுக்கு, அது சர்வீஸ் பேஸ் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ப்ராடக்ட் பேஸ் பிஸ்னஸ் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ரன் பண்ணி கொடுப்பாங்க. இப்படியான மார்க்கெட்டிங் ஏஜென்சியில் சொல்கிறேன், அட்வர்டைசிங் ஏஜென்சின்னு சொல்லி, இப்படியான அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சிஸுக்கு இந்த டூல் ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லலாம். இப்படியான அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சிகளுக்கு டைமையும் நல்லா சேவ் பண்ணி மணியையும் நல்லா சேவ் பண்ணி கொடுக்கும் இந்த டூலை அவங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னால். ரெண்டாவது யாருக்கு இது பிரயோசனம் இருக்குன்னு சொன்னால் பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டர்ஸ்ன்னு சொல்கிறேன். பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டர்ஸ் சொன்னாருன்னா அவங்க அதாவது அட்வர்டைஸ்மெண்ட்ஸுகள் செய்கிறதுல பிரசித்தி பெற்றாக்களை பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டர்னு சொல்கிறேன். அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நிறைய ஃபீல்டு இருக்குது. கண்டென்ட் மார்க்கெட்டிங், SEO, பெய்ட் சர்ச் அப்படி இப்படிங்க. அதில் பெய்ட்ஸ் சர்ச்சோட சேர்த்து பெய்ட் அட்வர்டைஸ்மிங் செய்கிற ஆக்களை பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டர்னு சொல்கிறேன். அவங்க எப்படின்னு சொன்னால் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க டேலண்ட் இருக்கும். அதாவது அவங்க ஒரு கேம்பெயின் ஒன்று ரன் பண்ணுறாங்க, அப்படி இல்லாட்டி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஏதோ ஒன்று செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களோட சைடில் இருந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று அவங்க கொடுப்பாங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பண்ணியிருப்பாங்க. அதாவது பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட்டை தான் நேமாக பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டர்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டராக இருக்கீங்க, அப்படி பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டர் ஆகணும்னு சொன்னால் இந்த டூல் பெஸ்ட்டான ஒரு டூல் உண்டு. அவங்களுக்கும் இந்த டூலை வச்சு அவங்க என்ன செய்யலாம், தனியாக ஃப்ரீலான்சிங் கூட பண்ணிக்கொள்ளலாம். அதாவது அவங்க ஏஜென்சி மாதிரி எடுத்து ரன் பண்ண தேவையில்ல. அவங்க ஃப்ரீலான்சிங்கில் கிளைண்ட்ஸுக்கு போய் ஓகே உங்களோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸுக்கு பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட் நான் ரன் பண்ணுறேன், எனக்கு இந்த சர்வீஸுக்காக இவ்வளோ பணம் தாங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட பேசி ஒரு பணம் பண்ண வாங்கிட்டு இந்த டூல் மூலமாக அவங்க ஈஸியாக அவங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் ரன் பண்ணி கொடுக்கலாம். ஸோ ரெண்டாவது பெய்டு பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டருக்கு இது பெஸ்ட்டான டூல். மூணாவது யாருக்கு இது பெஸ்ட்டான டூல்னு சொன்னால் அஃபிலியேட் மார்க்கெட்டர். நார்மலாக அஃபிலியேட் மார்க்கெட்டிங் 2 வகையில் செய்யலாம். ஒன்று ஆர்கானிக் அஃபிலியேட் மார்க்கெட்டிங், ரெண்டாவது பெய்டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஆர்கானிக் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு இந்த டூல் சாத்தியம் இல்லை. ஆனால் நீங்கள் ஆர்கானிக் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்கிறீங்க, இப்போ நீங்கள் அதை ஸ்கேல் பண்ணணும், பெய்டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் உள்ள நீங்கள் போகணும்னு நினைக்கிற ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டர் தான் இந்த டூலும் ஒரு பெஸ்ட்டான டூல் உண்டு. இந்த டூல் மூலமாக நீங்கள் உங்களோட பெஸ்ட்டான ஒரு அஃபிலியேட் ப்ராடக்ட்டோ சர்வீஸ் ஒன்று இருக்கும். அந்த ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸுக்கு நீங்கள் நார்மலாக ஆர்கானிக் மார்க்கெட்டிங் செஞ்சிட்றீங்க, அப்படி ஆர்கானிக் மார்க்கெட்டிங் செய்யலை, நீங்கள் டேரெக்டாக பெய்ட் மார்க்கெட்டிங் செய்ய போகிறீங்கன்னா இந்த டூல் மூலமாக நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்யக்குள்ள வேறு லெவலில் அந்த ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை சேல்ஸ் எடுத்து கொடுக்கலாம். சேல்ஸ் எடுத்து கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி கமிஷன் கிடைக்கும். நார்மல் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கான்செப்ட் என்னென்னா ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் ஒன்று எடுத்து உங்களுக்குன்னு சொல்லி ஒரு யூனிக் லிங்க் கொண்டு தருவாங்க. அந்த லிங்க் மூலமாக யாரெல்லாம் அந்த ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை வாங்குறாங்களோ உங்களுக்கு 10%, 20%, 30%, 40% சொல்லி சில கம்பெனிஸ் 80-90% கூட உங்களுக்கு கமிஷன் தருவாங்க. ஓகே, ஸோ அப்படி நீங்கள் நல்ல ஒரு அஃபிலியேட் ப்ராடக்ட் ஒன்று செலக்ட் பண்ணி எடுப்பீங்கன்னு சொன்னால் அந்த அஃபிலியேட் ப்ராடக்ட்டை இந்த டூல் மூலமாக நீங்கள் பெய்ட் மார்க்கெட்டிங் செய்யக்குள்ள உங்களுக்கு நல்ல இன்கம் கிடைக்கிற சான்ஸ் இப்போ. உதாரணத்துக்கு நீங்கள் ப்ரொமோட் பண்ணுற ப்ராடக்ட் $100 ப்ராடக்ட், உங்களோட கமிஷன் $50, 50% கமிஷன் $50. நீங்கள் இந்த டூல் மூலமாக அதுக்கு பெய்ட் மார்க்கெட்டிங் செஞ்சு அதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மணி பார்த்தீங்கன்னா $20 நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணுறீங்க. $20 ரன் பண்ணக்குள்ள நிறைய லீட்ஸ் வருது, லீட்ஸ் எல்லாம் கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஆள் போய் அந்த ப்ராடக்ட்டை வாங்கினாருன்னா உங்களுக்கு கமிஷன் கிடைக்குது $50. நீங்கள் செலவழிச்சது $20, கமிஷன் வருது $50. ஸோ உங்களுக்கு லாபம் பார்த்தீங்கன்னு சொன்னால் $30. கம்பெனிக்கும்
லாபம், கம்பெனி சந்தோஷம், ஏன்னா கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் எல்லாது உங்களுக்கு சந்தோஷம், ஏன்னா நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ண மணியை விட உங்களுக்கு கூடுதலான லாபம் வருது. கஸ்டமரும் ஹாப்பி, கஸ்டமர் தேவையான ப்ராடக்ட்டை அவர் வாங்கி எடுத்துருப்பார். ஸோ நீங்கள் ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் இருப்பீங்க, நீங்கள் ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டராக இருப்பீங்க, பெய்டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் வரணும்னு நினைப்பீங்க, அப்படி ஆல்ரெடி பெய்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்கிறீங்க, மெனுவலாக செய்கிறீங்கன்னா இந்த டூல் வேறு லெவலில் பெர்ஃபார்ம் ஆகும் உங்களுக்கு. ஸோ அட்வர்டைசிங் ஏஜென்சிஸ், பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டர்ஸ், அடுத்தது அஃபிலியேட் மார்க்கெட்டர்ஸ் 3 பேருக்கும் இந்த டூல் பெஸ்ட்டாக இருக்கும். இது சம்மந்தமாக எல்லா ஃபுல் டீட்டெயில்ஸை நான் அந்த ப்ளாகில் ரிட்டன் பண்ணிவிட்டு, அந்த ப்ளாக்கை நான் நார்மலாக இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டூலை சம்மந்தமான ஒரு ஓவர்வியூ ஒன்று கொடுத்துட்டு இந்த ப்ளாக்கை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஒரு வீடியோ ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தேன். அது இங்கிலீஷ் வீடியோ. நான் நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னேன், அந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முதல் நாள் அந்த இங்கிலீஷ் வீடியோவை நான் டிக்டாக்ல சும்மா போட்டேன். ஆனால் அந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணது முக்கியமாக எதுக்குன்னு சொன்னால் லிங்க்டின்ல போஸ்ட் பண்ணுறது. என் டிக்டாக்ல என் ஆடியன்ஸ் தமிழ் பேசுகிறாங்க, தமிழில் தான் நான் கதைக்கிறேன், இங்கிலீஷுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் அந்த இங்கிலீஷில் வீடியோ கிரியேட் பண்ணதுக்கு முக்கிய காரணமே அந்த ப்ளாகுக்கு உரிய வீடியோ தான் அது. ஸோ அதை நான் எங்கே போகிறதுக்காக நான் கிரியேட் பண்ண வீடியோன்னா லிங்க்டின்ல போகிறதுக்காக கிரியேட் பண்ண வீடியோ. ஆனால் நான் இதுலேயும் நான் சும்மா பப்ளிஷ் பண்ணினேன். ஆனால் அதுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் கிடைச்சிக்கு, நல்ல ரெஸ்பான்ஸ். 1500 வியூஸ் எல்லாம் போகுதுன்னு நினைக்கிறேன் இப்போ நான் கரண்ட்டாக பார்க்கக்குள்ள. ஸோ யா, இப்போ இருக்கிற இந்த Day 6 ஆஃப் ஸ்டார்டிங் இன் ஏஐ மார்க்கெட்டிங் சாஸில் இருக்கிற அப்டேட் என்னன்னு சொன்னால், நம்மளோட ஏஐ மார்க்கெட்டிங் சாஸுக்குரிய நம்மளோட டூலுக்கு ஒரு ப்ளாக் ஒன்று ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம், அதோட சேர்த்து ஒரு வீடியோ ஒன்றும் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் லிங்க்டினுக்கு போய் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அப்படி அந்த ப்ளாக்கை நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் கீழே ப்ளாக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், அந்த ப்ளாக் எப்படி பார்க்குறேன்னு சொல்லி நான் சொல்கிறேன். அந்த ப்ளாக்கில் போய் நீங்கள் அந்த ப்ளாக்கை ஃபுல்லாக வாசிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த டூல் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த டூலில் பெனிஃபிட்ஸ் என்ன எல்லாமே விஷயம்லாம் அதோட சேர்த்து அந்த டூலில் ஜாயின் பண்ணுற ஃப்ரீ லிங்க் கூட அந்த ப்ளாக்கில் அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சம்மந்தமான மேலதிக டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் ப்ளாக்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா அடுத்தடுத்து தான் நான் என்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கேன்னு சொல்லி பார்ட் 7, 8ல் நான் உங்களுக்கு அப்டேட் தரேன். பார்ட் 7, 8 எல்லாம் பார்க்குறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களா இல்லையான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.